ஸ்பெஷல் தம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த பொருட்கள் காமிச்சது இப்போ நான் அழகாக கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். திருப்பியும் சொல்கிறேன், 4 வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளி நல்லா பையனாக சாப் பண்ணி வச்சுக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் காமிச்சேன் இல்லையா, அது நிறையா காமிச்சேன். அதை வந்து நல்லா பொடிச்சு உண்மையாக வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு இது தனியாக, அன்னாச்சி மொக்கு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கணும். பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகாய் காமிச்சேன். அது ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி, அது எல்லாத்தையும் நல்லா இப்படி வந்து அரைச்சி வச்சுக்கணும். நைஸாக அரைக்கணும் தேவையில்லை. இதுமாதிரி குறவரப்பாகவும் 1-2 வச்சுருந்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் 8 பச்சை மிளகாய் போட்டுக்கனால கொஞ்சோண்டு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள். தேவைன்னா இல்லாட்டி தேவையில்லை. 3 துண்டு இஞ்சி, ஒரு 25 பல் பூண்டு வச்சுருந்தேன். அதை அழகாக நான் கொஞ்சம் சாப் பண்ணி நல்லா ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டு, தேவையான அளவு உப்பு ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உப்பு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். அப்புறம் நான் மட்டன் வந்து நான் சொன்னேன் இல்லையா, 3/4 கிலோ மட்டனை நான் ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியெலாம் எடுத்துட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அது போல் நம்ம வறுத்து மஞ்சள் உப்பு போட்டு தனியாக வச்சுருக்கோம். அரிசி வந்து தனியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நான் உங்களுக்கு காமிச்சலையா 3/4 வழக்குக்கு அரிசி வந்து நான் போட்டிருக்கேன். அதை நான் வந்து 1 மணி நேரம் ஊற வைக்கிறேன். ஆனால் ஊற வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டி காஞ்ச உடனே சட்டி கையில் தான்